சொன்னார் தண்ணி. ஓகே. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், அதாவது பர்த்டேக்கு அடுத்து இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களோட காணொளியில் சந்திக்கிறதுக்கு. இன்னைக்கு என்ன காணொளின்னு யோசிக்கிறீங்க தானே சொல்கிறேன். இன்னைக்கு காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருமென்று சொல்லிக்கொண்டு வாங்க இன்னும் காணொலிக்கு போகலாம். இன்னும் காணொலி வந்து ஒரு உரையாடலாக தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட்டுக்கு என்னோட பர்த்டே முன்னிட்டு சரி, எனக்கு அது பர்த்டே கிடைச்ச கிஃப்டாக இருக்கலாம். எனக்கு வந்து 2K ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ அந்த உறவுகளுக்கு, புதுசாக வந்த உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நல்ல சுவாரஸ்யமான காணொலியில் போடுவோம்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இருந்தவங்களுக்கும் அண்ட் எனக்கு விஷ் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா உங்களோட வாழ்த்து வந்து மற்றபடி பர்த்டேயில் என்ன மாதிரின்னா, எனக்கு பர்த்டே சரி நார்மலாக ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, அம்மா அப்பா வீட்டில் ஹஸ்பண்ட் மகளிர்னு விஷ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக அண்ட் எனக்கு அது என்னன்னு சொல்கிறது, ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. காரணம் என்னென்னா, எனக்கு புது புது உறவுகள்கிட்ட இருந்து எனக்கு விஷ் கிடைச்சது. ஸோ அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து சொல்ல முடியாது, அந்த ஃபீலிங்கை வந்து சொல்ல முடியாது எப்படி இருந்துச்சுன்னு. சரியா? இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 2K ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றதே எனக்கு வந்து 2 மில்லியன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படி ஒரு சந்தோஷம். நீங்கள் எனக்காக, என்னோட காணொலிக்காக உங்களோட 10 சரி 20 நிமிஷத்தை சரி என்னோட காணொலிக்காக நீங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குது தானே, அதுக்கு நான் வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. நன்றி மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அண்ட் உங்களோட டைம்ஸை ஸ்பெண்ட் பண்ணி லைக் சரி சொன்னார் தண்ணி. ஓகே. டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் போடுறதுலேருந்து, லைக் போடுறதுலேருந்து, ஒவ்வொரு விஷயத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் சில பேர் ஷேர் பண்ணுறதுலேருந்து சகலதுக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நிறைய விஷயத்தை யோசித்தேன், நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணேன் வீட்டில். அப்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம், நாங்கள் இருக்கோம், நீ பண்ணு. அப்போ எந்த பொண்ணாலையும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஆஸ் அ கேர்ள் வந்து எந்த விஷயம் பண்ணுறனாலும் அதுக்கு கண்டிப்பாக விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை தாண்டி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை நம்புறதுனால தான், அண்ட் என்னோடய ஹஸ்பண்டும் சரி, அம்மா அப்பாவும் சரி, முக்கியமாக இந்த 3 பேர் தான் என்னை நம்பினனால, ப்ளஸ் என்னோட உறவுகள் இருக்காங்க, ஃபேமிலிஸ் இருக்காங்க, எல்லாரும் என்னை நம்பினனால தான் என்னால் ஓகே ஒரு தைரியமாக ஒரு காணொலி போடக்கூடியதாக இருக்குது. சரியா? ஒரு காணொலி போடக்கூடியதாக இருக்குது. அண்ட் இதில் முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணா தம்பிக்கு தான். ஏன்னா அவர் தான் சொன்னார், அக்கா நீங்கள் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அவர் இன்னும் வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய பேர் எனக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி இருந்து. அக்கா சில சில மாற்றங்கள், சில சில விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு எனக்கு நிறைய பேர் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னோட சகோதரங்கள். அப்போ அவங்க எல்லாம் எனக்கு அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இப்படி ஒரு ஈஸியாக ஒரு காணொலி எடுத்து போட்டு போக முடியாது. அது காணொலி எடுத்து போட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை பார்க்கணும், நிறைய விஷயங்களை செய்யணும். ஸோ அது வந்து அந்த சப்போர்ட்டுக்கு என்னோடய சகோதரங்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. காரணம் என்னென்னா, காணொலி எடுக்க போகிற டைமில் எல்லா நேரத்துலையும் வந்து மகளை கூட்டிகிட்டு போக முடியாது பள்ளிக்கூட டைம்லன்னா, அவங்க தான் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக நான் நன்றி சொல்லணும் மயுக்கு. நிறைய திட்டுவேன். சரியா? மயு நிறைய திட்டுவேன். அப்படி எடுங்க, இப்படி எடுங்க மயு, இப்படி செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இப்படி பேசுங்க. அண்ட் ஐடியா தாரிலேருந்து சகலதுக்கும் சீரியஸ்லி அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்குறது இட்ஸ் நாட் ஈஸி 2 பேருக்குமே. ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஒரு விஷயம் கூட, ஒரு நிமிஷம் கூட சலிக்காமல் எனக்காக அவர் வந்து செய்கிறாரு. ஏன்னா என்னோட பேஷன் இதுன்னு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஸோ
அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிட்டு அண்ட் நான் யாரையும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். பட் என்னோட உறவுகள் இருக்காங்க, என்னோட சொந்தங்கள் இருக்காங்க. இந்த நான் நம்பி இப்போ 2000 சொந்தங்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் இன்னும் கூடிக்கிட்டே போகணும்னு ஆசை தான். அது ஒரு சின்ன ஒரு பேராசைன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்றேன்னு தெரியல. இப்போ புதுசா வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா சுவாரஸ்யமான காணொளிகள் வரும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு. எங்களுக்கு ஒரு பிளான் போய்க்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு விஷயம் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட ஷேர் பண்றோம். அதுக்கு கண்டிப்பா உங்களோட ஆதரவு தேவை. நான் உங்களோட ஆதரவு இல்லாம அது செய்ய முடியாது. அதே மாதிரி நெறைய பேரு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற காணொளி வந்து டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு என்ன காணொளி வருதுன்னா, எல்லாரும் பார்த்தீங்க தானே என்ன பர்த்டேல இப்படி ஏமாத்தினாருன்னு. நான் அந்த கேக் செய்த வீடியோ ஒண்ணு இருக்கு. நான் அழுது தான் அந்த கேக் செஞ்சேன். நான் காணொளியிலேயே சொல்றேன் நான் அழுதுட்டேன்னு. ஆனா அந்த காணொளிய கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் அந்த வலி ஏன் நான் அப்படி சொன்னேன்னு. ஸோ இன்னைக்கு இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு. மறுபடியும் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்க விஷஸுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொளியை பாருங்க. ஸோ இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு. பாய்.